சர்ச்சைக்குரிய போதகர்கள் ஜம்ரி வினோத், தமீம் டாரி தாய்லாந்துக்கு தப்பியோட்டம். அண்டை நாட்டு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு நாடப்படுகிறது. சமூக நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தல் விளைப்போருக்கு தயை காட்டப்படாது. டத்தோஸ்ரீ ரமணன் எச்சரிக்கை. மேற்காசிய நெருக்கடி. மே மாதத்திற்கு பிறகு உணவு கையிருப்பு மீளாய்வு செய்யப்படலாம். கோடி காட்டினார் டத்தோஸ்ரீ முகமது சபு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. வெவ்வேறு வழக்குகளில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் சமய போதகர் ஜம்ரி வினோத் மற்றும் சமூக ஆர்வலர் தமீம் டாரி தாய்லாந்திற்கு தப்பியோடினர். தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீட் இஸ்மாயில் அதனை உறுதி செய்தார். நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்ததோடு இந்தியர்களை அவமதிக்கும் வகையில் கூற்றுகளை வெளியிட்டதற்காக சமய சொற்பொழிவாளரான ஜம்ரி வினோத் பினாங்கு போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அதேவேளை லங்காவியில் உள்ள ஓர் ஆலயத்தில் சூலத்தை சேதப்படுத்திய குற்றத்திற்காக தமீம் மீது விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டு கெடா வழக்குரைஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. தாய்லாந்து அதிகாரிகளின் ஒத்துழைப்பு தலைமறைவாகியுள்ள அவ்விருவரையும் கண்டுபிடிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக டத்தோஸ்ரீ முகமது கலீட் குறிப்பிட்டார். தாய்லாந்திற்கு தப்பிச் சென்றதாக நம்பப்படும் இருவரும் நாடு திரும்ப வேண்டும். இனம், சமயம், அரச கழகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 3R விவகாரங்களை தூண்டி சமூக நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவோருக்கு அரசு தயை காட்டாது என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் மீண்டும் எச்சரித்தார். நாட்டின் சமூக நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலை விளைவிக்கும் தரப்பினர் மீது சமரசமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். வெவ்வேறு வழக்குகளில் விசாரணைக்கு உட்படுத்திய இருவர் தாய்லாந்திற்கு தப்பியோடியதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீட் இஸ்மாயில் உறுதி செய்தார். அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் மலேசியாவுக்கு திரும்பும்படி டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்களை குறைக்க மடானி அரசின் ஆக்கப்பூர்வ முனைப்பு. ஜியாரா மடானி திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள B40 பிரிவை சார்ந்தோருக்கு உணவு கூடைகள் வழங்கப்படும். அதன் மூலம் சுமார் 1 லட்சம் பேர் பயனடைவர் என கணிக்கப்படுவதாக டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். கடந்த 2023 பதிவு செய்யப்பட்ட 0.2 விழுக்காட்டை காட்டிலும் தற்போது நாட்டின் வறிய நிலை விகிதம் 0.09 விழுக்காடாக குறைந்துள்ளதை அமைச்சர் சுட்டினார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற பகுதிகளிலும் வசிக்கும் B40 பிரிவை சார்ந்தோருக்கு கிராமத்து தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் மூலம் அந்த உணவு கூடைகள் பகிர்ந்தளிக்கப்படும். நோன்பு பெருநாளை முன்னிட்டு தத்தம் சொந்த ஊருக்கு திரும்பியிருந்தால் நாளில் அவர்கள் அதனை பெற்றுக் கொள்ளலாம். 16,500 உணவு கூடைகள் அரிசி, சமையல் எண்ணெய், தேங்காய் பால், கோதுமை போன்ற இன்றியமையா பொருள்களை கொண்டுள்ளன. மக்களின் நலனுக்கு மடானி அரசு முன்னுரிமை அளிப்பதை ஜியாரா மடானி திட்டம் புலப்படுத்துகிறது. ஒருமைப்பாடும் இன பேதம் பாராது ஒருவர் நலன் மீது மற்றொருவர் அக்கறை கொள்வதும் தான் பொருளாதார சவாலை எதிர்கொள்வதில் நாட்டின் உண்மையான பலம். சொக்சோ, HRD காப், டெலன் காப், PTPK, நயோஷ் ஆகியவற்றுடனான கைகோப்பின் மூலம் இந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் பதற்றம் நீடிப்பதால் மே மாதத்திற்கு பிறகு நாட்டின் உணவு கையிருப்பை வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு மீளாய்வு செய்யும். தற்போது அடிப்படை உணவுப் பொருள்களின் கையிருப்பு போதுமானதாக இருக்கிறது என அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சபு தெரிவித்தார். அரிசி, கோழி மற்றும் காய்கறிகளின் கையிருப்பு மே வரையில் போதுமான அளவில் உள்ளன. உலகளாவிய எண்ணெய் விலை தற்போது அதிகரித்துள்ளது. எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. இதனால் இறக்குமதி செய்யப்படும் பொருள்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என டத்தோஸ்ரீ முகமது சபு கூறினார்.
அத்தியாவசிய பொருள்களின் கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதாகவும் பீதியினால் அதனை அதிகளவில் வாங்கி குவிக்க வேண்டாம் எனவும் அவர் பொதுமக்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தினார். அத்துடன் உணவு விநியோக சங்கிலியில் முறையற்ற வணிக கூட்டணியை முறியடிக்க தொடர் கண்காணிப்பும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். கசிவு கடத்தல் தடுப்புக்கான ஒருங்கிணைந்த செயற்குழு உடனடியாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை தொடங்கி அது இயங்குவதாக உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசன் முகமது அலி தெரிவித்தார். மேற்காசிய நெருக்கடி காரணமாக எரிபொருள் விலை உயர்ந்திருப்பதால் விலை கட்டுப்படுத்தப்பட்ட அதன் கடத்தல் கசிவு அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது. அதன் பொருட்டு அந்த கண்காணிப்பு குழுவின் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். அண்டை நாடுகளை காட்டிலும் மலேசியாவில் எரிபொருள் விலை மலிவு. எனவே நாட்டு மக்கள் நலன் பேண இத்தகைய கடத்தல் கசிவுகளை ஒடுக்குவது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக சபா சரவாக்கில் அதற்கான ஆபத்துகள் அதிகம் என்பதையும் அவர் சுட்டினார். செம்புலான் பன்னோக்கு மண்டபத்தில் ரஹ்மா விற்பனையை கண்ணோட்டமிட்ட பின் டத்தோ அர்மிசான் ஊடகத்தாரிடம் பேசினார். மேற்காசியாவில் பதற்றம் நீடிப்பதால் உலகளாவிய பொருளாதாரம் நிச்சயமற்ற சூழலை எதிர்கொண்டுள்ளது. ஆயினும் அதனை காரணமாக கொண்டு மக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் உதவித்தொகைகளை குறைக்க மதானி அரசு உத்தேசிக்கவில்லை என முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி தெரிவித்தார். தற்போது வழங்கப்படும் உதவித் தொகைகள் குறைக்கப்பட்டால் அது மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த விளைவுகளை கருத்தில் கொண்டே அரசாங்கம் அத்தகைய முடிவை மேற்கொள்ளவில்லை என அமைச்சர் விளக்கமளித்தார். நடப்பு புவிசார் அரசியல் சவால்களால் ஏற்பட்டுள்ள விலை உயர்வை அரசாங்கம் சில மாதங்களுக்கு மட்டுமே சமாளிக்க இயலும். கோலாலம்பூர் கம்போங் பாருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ ஸ்ரீ ஜோஹாரி ஊடகத்தாரிடம் அவ்வாறு கூறினார். நாடளாவிய நிலையில் 100 கூட்டுறவு கழகங்கள் ஷாப்பி மின் வர்த்தக தளத்துக்கான பொருள் பெறும் மையங்களாக உருவாக்கப்படவுள்ளன. புறநகர் சமூகங்களும் இலக்கவியல் பொருளாதாரத்தில் முழுமையாக பயனுறுவதை இது உறுதி செய்யும் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் கோடி காட்டினார். இயங்கலை வாயிலாக பொருள்களை வாங்கும் வழமை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கோவிட்-19 காலத்துக்கு பின் இளம் தலைமுறையினர் அதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். அதன் பொருட்டு மேலும் அதிகமான பொருள் பெறும் மையங்களை உருவாக்க அமைச்சு முனைந்துள்ளது. அத்துடன் மக்கள் தங்கள் குடியிருப்புக்கு அருகில் எளிதாகவும் தாமாகவும் பொருள்களை பெற்றுக்கொள்ள இது ஏதுவாக அமையும் என அமைச்சர் சுட்டினார். ஷாப்பி போன்ற மின் வர்த்தக தலங்கள் கூட்டுறவு கழகங்களுடன் மேற்கொள்ளும் இத்தகைய ஒத்துழைப்புகள் பயனீட்டாளர்களுக்கு பயனாக அமைவதுடன் கூட்டுறவு கழகங்களும் வருமானம் ஈட்ட வழிகோலும் என அவர் விவரித்தார். சிப்ராங் பராய் பன்னுட்ப கல்லூரி கூட்டுறவு கழகத்தில் பினாங்கின் முதலாவது ஷாப்பி பொருள் பெறும் மையத்தை திறந்து வைத்த பின் ஸ்டீவன் சிம் ஊடகத்தாரிடம் பேசினார். கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் கீழ் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்காடி மற்றும் வணிக தளங்களுக்கான வாடகை 50 விழுக்காடு குறைக்கப்படும். இவ்வாண்டு ஏப்ரல் 1ஆம் நாள் முதல் 2027 டிசம்பர் 31ஆம் நாள் வரை அது நடப்புக்கு வரும் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹனாயோ குறிப்பிட்டார். அந்த முனைப்பின் வாயிலாக டிபிகேஎல் கீழ் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட அங்காடி வியாபாரிகளும் சிறு வணிகர்களும் பயனடைவர். அதோடு அவர்கள் எதிர்நோக்கியுள்ள செலவினங்களை குறைக்கவும் இந்த முயற்சி வகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் தொடரும் நெருக்கடியை தொடர்ந்து பெட்ரோல் தளவாடங்கள் உட்பட வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்து வருகின்றன. அதனை கருத்தில் கொண்டு வணிக தளங்களுக்கான வாடகை குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விவரித்தார். மேலும் சிறு வணிகர்கள் மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு உதவும் வகையில் நாட்டில் பெரிய அளவிலான வாடகை குறைப்பை செயல்படுத்தும் முதல் உள்ளூர் அதிகார தரப்பாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் விளங்குவதாக ஹனாயோ கூறினார்.
நோன்பு பெருநாளை முன்னிட்டு ராஹ்மா விற்பனை திட்டத்திற்காக 34 லட்சம் ரிங்கெட்டை நெகிரி செம்பிலான் அரசு ஒதுக்கியுள்ளது. மாநிலத்தில் 8 நாடாளுமன்ற தொகுதிகளையும் 36 சட்டமன்ற தொகுதிகளையும் உட்படுத்திய இந்த விற்பனை திட்டம் பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் தொடங்கி இம்மாதம் 29ஆம் நாள் வரையில் மேற்கொள்ளப்படும் என நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ் வீரப்பன் தெரிவித்தார். 18,000 கிலோகிராம் மாட்டிறைச்சி கிலோவுக்கு 3 ரிங்கிட் சிறப்பு தள்ளுபடி என கூடுதல் சலுகையுடன் வரும் புதன்கிழமை தொடங்கி ராமா சந்தைகளில் விற்கப்படும் என எஸ் வீரப்பன் கூறினார். பெருநாள் காலத்தை பயன்படுத்திக் கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலையை வணிகர்கள் நியாயமின்றி அதிகரிப்பதை கண்காணிக்க மக்கள் அதிகம் கூடும் சந்தைகளில் மாநில உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பை மேற்கொள்வர். நோன்பு பெருநாளுக்கு விலை உச்சவரம்பு திட்டத்தில் 23 இன்றியமையா பொருள்கள் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் நடப்பு பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு மக்களும் விவேகமுடன் செலவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மக்களுக்கு சிக்கனத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துணர்த்தும் வகையில் இவ்வாண்டு நோன்பு பெருநாள் பொது விருந்தோம்பலை அரசு ரத்து செய்துள்ளதை அவர் சுட்டினார். மேற்காசிய மோதலால் பீதியடைந்து மக்கள் பொருள்களை வாங்கி குவிப்பதாக இதுவரையில் தமது தரப்பு புகார் ஏதும் பெறவில்லை என அவர் உறுதிப்படுத்தினார். அதேவேளை இந்த பதற்றமான சூழலை பயன்படுத்திக் கொண்டு பொருட்களின் விலையை வணிகர்கள் அதிகரிக்காமல் இருப்பதை கண்காணிக்கும் முனைப்புகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. நோன்பு பெருநாளை முன்னிட்டு மாநில அளவில் 2026 பெருநாள் கால விலை உச்சவரம்பு திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் எஸ் வீரப்பன் ஊடகத்தாரை சந்தித்தார். மலாக்கா மாநில தேர்தல் இவ்வாண்டு நடைபெறுவது உறுதி. இருப்பினும் அதனை நடத்துவதற்குரிய அதிகாரப்பூர்வ நாள் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை என மாநில முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் தெரிவித்தார். 16வது பொது தேர்தலுடன் மாநில தேர்தலையும் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உட்பட பல திட்டங்களும் செம்மைப்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். மலாக்கா நகரில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரை சந்தித்தார். மாநில ஆளுநரின் ஒப்புதல் கிடைத்த பிறகே மாநில சட்டமன்றம் கலைக்கப்படும் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்த மாதம் 28ஆம் தேதி அட்டவணையிடப்பட்டபடி மலாக்காவில் நோன்பு பெருநாள் பொது விருந்தோம்பல் மேற்கொள்ளப்படும். மலாக்கா மக்கள் நேசிக்கப்படுகின்றனர் என்ற கருப்பொருளில் இந்த கொண்டாட்டம் நடத்தப்படும் என டத்தோஸ்ரீ அப்துல் ரவுப் தெரிவித்தார். முன்னதாக எல்லா அமைச்சுகள், அரசு நிறுவனங்கள், அரசு தொடர்புடைய நிறுவனங்களில் இவ்வாண்டு நோன்பு பெருநாள் பொது உபசரிப்பு நடத்தப்படாது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தார். சமூகத்தில் மனநலம் குறித்த விழிப்புணர்வு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் அது மருத்துவம் சார்ந்த விவகாரம் மட்டுமன்று, அது குடும்ப நல்வாழ்வுக்கும் உறவுகளின் வலிமைக்கும் ஆணிவேர் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹொய்யிங் தெரிவித்தார். மனநலம் குறித்த விழிப்புணர்வு மேலோங்க மக்களிடையே நல்லிணக்கத்தையும் குடும்ப உறவுகளையும் வலுப்படுத்த வேண்டும் என துணை அமைச்சர் கூறினார். சமூகத்தின் ஒவ்வொரு நிலையிலும் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இதனால் மக்களிடையே மனநல விழிப்புணர்வை அதிகரித்து ஆக்ககர சமூகத்தை உருவாக்க முடியும் என லிம் நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் மனநல சிக்கல்களை களைய தொழில்முறை ஆலோசனை சேவைகளும் முக்கியம் என அவர் குறிப்பிட்டார். புதிய மண்டபம் பெறவிருக்கிறது. பினாங்கு பெருமத்தங் திங்கி தமிழ் பள்ளி 3 லட்சம் ரிங்கிட் செலவில் நிர்மாணிக்கப்படவிருக்கும் அந்த மண்டபத்தின் கட்டுமானம் இவ்வாண்டு ஜூன் மாதம் தொடங்கும் என பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு அறிவித்தார். பெருமத்தங் திங்கி தமிழ் பள்ளி பினாங்கு மாநிலத்தில் மிகப்பெரிய அதிக மாணாக்கரை கொண்ட தமிழ் பள்ளியாக விளங்குகிறது. எனவே அதற்கான வசதிகளை பெருக்கும் வகையில் இந்த மண்டபம் அமையும் என வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினரான டத்தோஸ்ரீ சுந்தரராஜு கோடி காட்டினார். பள்ளியின் 49ஆம் விளையாட்டுப் போட்டியை தொடக்கி வைத்து அவர் உரையாற்றினார். கண்டிப்பாக இந்த வருஷம் 6ஆம் மாசம் அல்லது 7ஆம் மாசம் கட்டுமான வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதனால இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வேற்றுமையெல்லாம் ஒதுக்கி வச்சு ஒற்றுமையா இருந்தோம்னாக்க பல காரியங்கள் நம்ம சாதிக்கலாம்.
ஒற்றுமையா இருந்ததுனாலதான் ராஜேந்திர சோழன் வந்து இங்க கொடி நட்டாரு. அது ஒற்றுமை தானே. அந்த வேற்றுமையை ஒதுக்கி வச்சு ஒற்றுமையா இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் சாதனை பண்ணலாம். தமிழ் பள்ளிகளும் தாய்மொழியும் நமது இரு கண்கள் போன்றவை. ஆகையால் அதற்கேற்றவாறு பள்ளிகளின் தரமும் சிறப்புடன் இருக்க வேண்டும். அதனை முன்னிறுத்தியே மாநிலத்தில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளும் சிக்கல்கள் இன்றி செயல்பட உரிய முறையில் கண்காணிக்கப்படுவதாக பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகள் சிறப்பு நடவடிக்கை செயற்குழு தலைவருமான டத்தோஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். பெருமத்தாங் திங்கி தமிழ் பள்ளி புதிய மண்டபத்தை பெறுவதன் வழி மாணாக்கருக்கு மேலும் சிறந்த கற்றல் கற்பித்தல் வசதிகளை பெருக்க இயலும் என பள்ளி வாரிய குழு தலைவர் டத்தோஸ்ரீ புலவேந்திரன் காயாம்பு நம்பிக்கை தெரிவித்தார். நமது பிள்ளைகள் மேல அக்கறை கவனத்தை செலுத்தி அடுத்த கட்டத்துக்கு கல்வியிலேயே விளையாட்டு துறையிலையும் சரி ஆன்மீகத்திலே மேம்படுத்தினா தான் நம்ம நல்ல ஒரு சமுதாயமாக தலைநிமிர்ந்து. பெர்தாம் MPSP அரங்கில் நடைபெற்ற அந்த விளையாட்டு போட்டியை காண பெற்றோர், வட்டார மக்கள் என 600க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். தமிழ் பள்ளியின் நலனுக்காக பேரா இப்போவில் அணி திரண்ட மோட்டார் சைக்கிள்களின் எண்ணிக்கை. குறிப்பாக பினாங்கில் உள்ள 4 தோட்ட தமிழ் பள்ளிகளுக்கு வேண்டிய உதவிகளை நல்க அந்த சைக்கிளோட்டிகளின் அனைவரும் ஒரே நோக்கில் கைகோர்த்தனர். இப்போ கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் அந்த ஒருமைப்பாட்டு மோட்டார் சைக்கிள் பயணத்தை பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி துணை அமைச்சர் குலசேகரன் தொடக்கி வைத்தார். தமிழ் பள்ளி உட்பட சமூக நலத்திற்காக மோட்டார் சைக்கிளோட்டிகள் அனைவரும் ஒன்றுபடுவதை துணை அமைச்சர் வெகுவாக பாராட்டினார். இதுபோன்ற நல்லிணக்க பயணத்தை அவர்கள் கடந்த ஆண்டு தொடங்கி இருந்ததை குலசேகரன் நினைவு கூர்ந்தார். இந்த தேவஸ்தானில் வந்து இந்த கோயில் இடத்துல வந்து ஏறக்குறைய ஒரு 780 மோட்டர் பைக் ரைடர்ஸ் எல்லாம் பிக் மோட்டர் பைக்ஸ் அவங்க வந்து இங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த மெயின் ஏரியா இங்கேருந்து பினாங்கு போகிற வழியில் ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தில் இறங்கி இதெல்லாம் செய்ய போகிறாங்க. 780 மோட்டார் சைக்கிள் வந்து மலேசியாவில் ஒன்று இல்லை, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அதில் வந்து பெண்மணி வந்து ஒரு 15 பேருக்கு மேலே மோட்டர் பைக் ரைடர்ஸ் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அவங்க வந்து நன்கொடை எடுத்து அவங்களுக்குள்ள நன்கொடை எடுத்து தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்கிறாங்க. அதை நம்ம வர வைக்கிறோம். முதல் வருஷம் இந்தி பாகங்களை செஞ்சாங்க. இந்த வருஷம் வந்து செய்கிறாங்க. இப்போவில் தொடங்கும் இப்பயணம் பினாங்கில் உள்ள பைராம் தோட்ட தமிழ் பள்ளி, சம்பா தோட்ட தமிழ் பள்ளி, ஜாவி தோட்ட தமிழ் பள்ளி, நிபோங் கபால் தமிழ் பள்ளி ஆகியவற்றை உலா வரும். அந்த பள்ளிகளில் 2 நடத்தப்படும் விளையாட்டு போட்டிகளுக்கான உபகரணங்களை அவர்கள் வழங்குவர். அதனைத் தவிர மின்சாதன பொருள்கள், கணினிகள், கல்விக்கு தேவையான முக்கிய பொருள்கள் வழங்கப்படும். இந்த பயணம் பேர் வந்து ஒற்றுமை பயணம், யூனிட்டி ரைட். இது 2ஆம் முறையாக செய்கிறோம். முதல் முறையாக வந்து பத்துகேஃப்லேருந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணணும் 2024 லாடாங் மந்தாக்கா தமிழ் பள்ளி, தோட்ட தமிழ் பள்ளிக்கு உதவி செஞ்சோம். அதுக்கப்புறம் இது 2ஆம் முறையாக செய்கிறோம். இங்கே ஃப்ளாக் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போ கல்லுமலை முருகன் கோயிலேருந்து ஒட்டுமொத்த மலேசியாவில் அத்தனை மாநிலத்திலேருந்தும் வந்திருக்காங்க. இந்தியன் பைக்கர்ஸ், நம்ம பிக் சிசி பைக்கர்ஸ், ஏறத்தாழ ஒரு 780 பைக்கர்ஸ் இருக்காங்க. அதில் 99 விழுக்காடு எல்லாமே தமிழர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்தும் இந்தியன்ஸ் வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்ம மலேசியன் இந்தியன் பைக்கர்ஸை இணைக்கணும், ஒற்றுமையாக்கணும், நமக்குள்ளார ஒரு சகோதரத்துவம் உருவாகணும். அதே நேரத்தில் நம்ம தமிழ் பள்ளிகள், அதுவும் குறிப்பாக தோட்ட தமிழ் பள்ளியை வந்துட்டு சில உதவிகள் நம்ம செய்கிறோம். இந்த ரைட்டோட முக்கிய நோக்கமே பார்த்திங்கன்னா, தமிழ் பள்ளிக்கு நன்கொடை, அவங்களுக்கு தேவைப்படுற பொருள் அதெல்லாம் வந்துட்டு நன்கொடையாக கொடுத்துட்டு, அப்புறம் நம்ம வந்து பைக்கர் சகோதரர்கள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு கொண்டாட்டம் தான் நம்மளுக்கு. இதற்கு முன்னர் பஹாங்கில் உள்ள வசதி குறைந்த தமிழ் பள்ளிகளுக்கு அவர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்தனர். அவர்கள் இந்த உதவும் மனப்பான்மை இதோடு நின்றுவிடாது, நாடு முழுதும் தொடர அவர்கள் உறுதி பூண்டுள்ளனர். ஈரானின் கார்க் தீவை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் மூர்க்கத்தனமாக வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். அந்த தீவின் எண்ணெய் வள வசதிகளும் குறிவைக்கப்பட்டிருப்பதாக அவர் எச்சரித்தார். ஈரான் உற்பத்தி செய்யும் கச்சா எண்ணெயில் பெரும் பகுதியை கார்க் தீவு கையாள்வது குறிப்பிடத்தக்கது.
ஈரானின் எண்ணெய் வசதிகளை அழிப்பது தமது நோக்கமன்று என கூறிய ட்ரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களின் பாதுகாப்பு மறுட்டலுக்கு இலக்கானால் தமது நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கும் என கோடி காட்டினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கார்க் தீவில் மிக கவனமாக கால் பதித்திருக்கும் நிலையில் மேற்காசியாவில் போர் தொடுக்கும் போதே அந்த தீவை கைப்பற்றுவது வாஷிங்டனின் திட்டம் என ட்ரம்பின் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர். ஈரானிய பெருநிலத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கார்க் தீவு ஈரான் ஏற்றுமதி செய்யும் கச்சா எண்ணெயில் 90 விழுக்காட்டை கையாள்கிறது. ஈரானின் எண்ணெய் உற்பத்தி விரிவாக்கத்தினால் 1960 முதல் 1970 வரை பெரும் மேம்பாடு அடைந்த அந்த தீவு பெரிய எண்ணெய் கப்பல்கள் நங்கூரமிடுவதற்கு ஏதுவான ஆழமான கடற்கரைகளை கொண்டிருக்கிறது. ஈரானின் போரில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நோக்கங்கள் சற்று மாறுபட்டவையாக இருக்கும் என ட்ரம்ப் கோடி காட்டுகிறார். இரண்டும் வெவ்வேறு நாடுகள் என்பதால் அவற்றின் நோக்கமும் வெவ்வேறானவை என அவர் விளக்கினார். அதேவேளை ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை விரைவில் துணையாக செல்லவிருப்பதாகவும் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த போர் எதுவரை நீடிக்கும் என வினவியதற்கு அவசியம் இருக்கும் வரை நெருக்கடி தொடரும் என அவர் பதிலுரைத்தார். மற்றொரு நிலவரத்தில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரில் துருக்கி தலையிடாது என அதன் அதிபர் தய்யிப் எர்டோகன் அறிவித்துள்ளார். ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் 3ஆம் எரிகணை துருக்கிய வான்வெளியை ஊடுருவிய நிலையில் மறுட்டல்களை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருப்பதாக அவர் கூறினார். போருக்கு ஈர்க்கக்கூடிய ஊடுருவல்கள், மறுட்டல்கள், சினமூட்டும் நடவடிக்கைகளை துருக்கி கவனமாக கையாளும். துருக்கிய வான்வெளி ஊடுருவப்பட்டால் தொடர்புடைய தரப்புக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். அதேவேளை நாட்டு மக்களின் நலனையும் அரசு பேணும் என எர்டோகன் உறுதி அளித்தார். இதனிடையே மேற்காசிய போரில் ஈடுபட்டு வரும் அனைத்து தரப்புகளும் உடனடியாக அதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என லெபனானுக்கான தமது பயணத்தின் போது ஐநாவின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டெரஸ் வலியுறுத்தினார். ஹெஸ்போல்லா மீது வஞ்சம் தீர்க்கும் யூதப்படையின் வெறிக்கு 8 லட்சத்திற்கும் அதிகமான லெபனான் மக்கள் தங்கள் வசிப்பிடங்களை இழந்துள்ளனர். 1050 பேர் இஸ்ரேலின் போர் பசிக்கு இரையாகியுள்ளனர். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் அவர்களுக்கு உதவும் வகையிலும் போர் ஏற்படுத்திய தாக்கத்தில் இருந்து மீண்டு வரவும் லெபனானுக்கு $30 கோடி அமெரிக்க மதிப்பிலான மாந்தநேய உதவிகளை ஐநா வழங்கும் என குட்டெரஸ் அறிவுறுத்தியுள்ளார். அப்பாவி மக்கள் படும் வேதனைகளை கண்டு தமது மனம் பதைப்பதைப்பதாக அவர் கூறினார். இந்த துயரத்தை முடிவுக்கு கொண்டுவர மேற்காசியாவில் மூண்டுள்ள போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். ஈரானின் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் முயற்சியாக ஈரானின் ஆதரவுடன் லெபனான் ராணுவத்தினர் இஸ்ரேல் மீது கடந்த வாரம் தாக்குதல் நடத்தினர். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் லெபனான் மீது வன்முறையை கட்டவிழ்த்துள்ளது. கடந்த மார்ச் 4ஆம் நாள் இந்திய பெருங்கடலில் ஐரிஸ் டேனா போர்க்கப்பல் தாக்கப்பட்ட சம்பவம், அதில் உயிரிழந்த 84 கடலோடிகளின் உடல்கள் சிறப்பு விமானத்தில் ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இலங்கை தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. இலங்கை மட்டாலா அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் புறப்பட்ட சிறப்பு விமானத்தில் மரணித்த கடலோடிகளின் உடல்கள் கொண்டு செல்லப்பட்டன. தென் துறைமுகமான காலியின் தேசிய மருத்துவமனையில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த 84 பேரின் உடல்களையும் இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரகத்திடம் ஒப்படைக்குமாறு காலி தலைமை நீதிபதி சமீரா டோடாங்கோடா உத்தரவு பிறப்பித்தார். அதோடு அமெரிக்காவின் திடீர் தாக்குதலில் பலியானவர்களின் உடல்கள் விரைவில் தாயகம் வந்தடைய வேண்டும் என ராணுவம் கேட்டுக் கொண்டது. ஈரானிய வெளியுறவு அமைச்சு மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அவை கொண்டு செல்லப்படும் என ஈரானிய ராணுவம் தனது அறிக்கையில் தெரிவித்தது. சூப்பர் லீக்கில் மகத்தான வெற்றியை பதிவு செய்துள்ளது நெகிரி செம்பிலான் காற்பந்து அணி. நேற்றிரவு அரங்கேறிய ஆட்டத்தில் அது 6-1 என பிடிஆர்எம்ஐ பந்தாடியது.
ஸ்லாயாங் நகராண்மை கழக அரங்கில் அவ்வாட்டம் நடைபெற்றது. நெகிரி செம்பிலான் அணிக்கான கோல்களை லோக்மான் ஹக்கீம் ஷம்சுடின், தக்குமி சசாக்கி, யூச்சி ஹிரானோ, அஹ்மத் ஹுசைமி ஆகியோர் புகுத்தினர். தற்போது சூப்பர் லீக் பட்டியலில் நெகிரி செம்பிலான் 22 புள்ளிகளுடன் 6ஆம் நிலையில் வகிக்கும் வேளையில் PDRM 10 புள்ளிகளுடன் கடை நிலையில் உள்ளது. உலகக்கிண்ண போட்டியிலிருந்து எங்களை எவரும் விலக்க முடியாது. ஈரானிய தேசிய காற்பந்து அணியினர் அவ்வாறு சூளுரைத்துள்ளனர். மேற்காசியாவில் போர்க்கணல் உச்சத்தை தொடும் நிலையில் அந்நாடு உலகக்கிண்ண போட்டியில் பங்கு கொள்வதில் இன்னும் நிச்சயமற்ற சூழல் நிலவுகிறது. இருப்பினும் அந்த போட்டியில் களம் காண்பதில் ஈரானிய இளம் கலைஞர் திடமாக உள்ளனர். உலக கிண்ணம் என்பது வரலாற்று பூர்வ அதே வேளையில் அனைத்துலக தரத்தை கொண்ட காற்பந்து போட்டியாகும். அதனை வழிநடத்துவது உலக காற்பந்து சம்மேளனம் FIFA மட்டுமே. அதில் தாங்கள் பங்கேற்க கூடாது என கூற தனிநபர் எவருக்கும் உரிமையில்லை என ஈரானிய காற்பந்து அணி அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகள் ஏற்று நடத்தும் உலக கிண்ண போட்டி ஜூன் 11 தொடங்கி ஜூலை 19 வரையில் நடைபெறுகிறது. அதில் ஈரான் G பிரிவில் அங்கம் வகிக்கிறது. ஈரான் அப்போட்டியில் பங்கேற்காது என இதற்கு முன்னர் அந்நாட்டின் விளையாட்டு அமைச்சர் அஹ்மத் டோன்யாமாலி கூறியிருந்தார். 2027 மகளிர் உலகக்கிண்ண காற்பந்தாட்டத்திற்கு முன்னேறிய முதல் நாடாக முத்திரை பதித்துள்ளது ஆஸ்திரேலியா. முன்னதாக ஆஸ்திரேலியா ஆசிய கிண்ண போட்டியில் வடகொரியாவை 2-1 என வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது. அரையிறுதிக்கு முன்னேறிய அணிகள் இயல்பாகவே மகளிர் உலகக்கிண்ண போட்டியில் கால் பதிக்கும். காலிறுதியில் தோல்வி கண்ட அணிகள் உலக கிண்ண போட்டியில் ஒதுக்கப்பட்டிருக்கும் மேலும் 2 இடங்களை பெற தகுதி சுற்று ஆட்டங்களில் களம் காண வேண்டும். சொந்த அரங்கில் களமிறங்கிய ஆஸ்திரேலியா முதல் கோலை பெற அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆட்டம் தொடங்கிய 9 நிமிடத்திலே அந்த கோலை பெற்றுத் தந்தார் மத்திய திடல் வீராங்கனை எலனா கெனடி. ஆசிய கிண்ண போட்டியில் அவர் புகுத்தியிருக்கும் 5வது கோல் இதுவாகும். அவனிக்கான மற்றொரு கோலை பிற்பாதியில் கேப்டன் செம்கர் புகுத்தினார். வடகொரியாவுக்கான ஒரே ஆறுதல் கோலை கிம் யோங் யோங் 65ஆம் நிமிடத்தில் அடித்தார். அரையிறுதியில் நடப்பு வெற்றியாளர் சீனா அல்லது தைவானுடன் ஆஸ்திரேலியா மோதும். தனது காற்பந்து வாழ்வில் மேலும் ஒரு மைல்கல்லை தொட எத்தனிக்கிறார் லியோனல் மெஸ்ஸி. அந்த அர்ஜென்டினா தாக்குதல் நட்சத்திரம் 900வது கோலை புகுத்த நாளைய மேஜர் லீக் சாக்கர் ஆட்டம் வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் மெஸ்ஸி முதன்மை அங்கம் வகிக்கும் இன்டர் மயாமி அணி ஷார்லட் FC-யுடன் மோதுகிறது. நாளை காலை 7:30 மணிக்கு தொடங்கும் அவ்வாட்டத்தில் கோலடித்தால் மெஸ்ஸி 900ஆம் கோலை எட்டிப்பிடிப்பார். அது சாத்தியமானால் காற்பந்து உலகில் அந்த எண்ணிக்கையை தொட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடன் தன்னையும் இணைத்துக் கொள்வார் மெஸ்ஸி. மேலும் நடப்பு பருவ தொடக்கத்தில் களம் கண்ட 3 ஆட்டங்களில் 2இல் இன்டர் மயாமி வெற்றி பெற்றிருந்தது. நாளைய ஆட்டத்திலும் அவனி வெற்றிக்கணியை பறிக்க மெஸ்ஸி பாடுபடுவார். திருக்குறள். தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தாம் பெற்ற பிள்ளைகள் செல்வத்துக்கு நிகரானவர்கள் என அறிஞர்கள் கூறுவர். அத்தகைய மக்கட் செல்வங்களை பெறுவது அவரவர் செய்த வினை பயனை பொறுத்தது என அறிவுரைக்கிறார் ஐயன் வள்ளுவனார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.